பாகிஸ்தானில் நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்திருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. இஸ்லாமாபாத்தில் உள்ள ஷியா பிரிவு இஸ்லாமியர்கள் மசூதி அருகே இந்த தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிய வந்திருக்கிறது. ஷியா மற்றும் சன்னி என்ற இரு பிரிவினர் பாகிஸ்தானில் அவ்வப்போது மோதிக்கொள்ளக்கூடிய நிகழ்வு என்பது தொடர்கதையாகி வருகிறது. இந்த நிலையில் தற்போது ஷியா பிரிவு இஸ்லாமியர்களுடைய மசூதி அருகே தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் 12 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் மேலும் பலருக்கு காயம் ஏற்பட்டிருக்கக்கூடும் என்றும் அஞ்சப்படுகிறது. விவரங்களுடன் ஈரானுடைய சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா, விவரம் என்ன? பாகிஸ்தானில் இன்று வெள்ளிக்கிழமை நமாஸ் என்பது நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது ஏற்பட்ட வெடி விபத்தில் தற்பொழுது வெடிகுண்டு விபத்தில் அங்கு 15க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக முதற்கட்ட தகவலானது வெளியாக இருக்கிறது. இஸ்லாமாபாத்தினுடைய இருக்கக்கூடிய ஒரு தொழுகை நடைபெற்று வரும் பொழுது இந்த குண்டுவெடிப்பு ஏற்பட்டதில் 15க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாகவும் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தற்பொழுது முதற்கட்ட தகவலை பாகிஸ்தான் காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இஸ்லாமாபாத்தினுடைய ஷெஷாத் டவுன் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஷியா பிரிவினுடைய சொந்தமான அந்த ஒரு மசூதியில் தொழுகையானது நடைபெற்று வந்த நிலையில் சிறப்பு தொகையினரின் பொழுது இந்த ஒரு வெடிகுண்டு விபத்து என்பது ஏற்பட்டுள்ளது என்றும் அதனுடைய அங்கிருப்பவர்களை பத்திரமாக மீட்பு பணி நடைபெற்று வருவதாகவும் தற்பொழுது காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கு காரணமானவர்கள் யார் என்பது தொடர்பான விசாரணையும் தற்போது நடைபெற்று வருவதாகவும் முதற்கட்ட தகவலானது அங்கிருந்து வெளியாக இருக்கிறது. ஆனால் இந்த வெடி விபத்தினுடைய பாதிப்பு என்பது கடுமையாக உள்ளதாகவும் மாவட்ட நிர்வாகம் என்பதும் கூறியுள்ளது. அருகில் இருக்கக்கூடிய பகுதிகளிலிருந்து மக்களை அப்புறப்படுத்தி அந்த பகுதியில் தற்பொழுது முழுமையான ஒரு சோதனை என்பது நடைபெற்று விரிவான தகவலுக்கு நன்றி.